அமெரிக்க விசாவுக்கான விதிகளை ட்ரம்ப் அரசு கடுமையாக்கியுள்ளது. இதனால் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்ட நிலையில் இந்தியர்கள் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக H-1B விசா நேர்காணல்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. பலருடைய நேர்காணல்களும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாம். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அங்கு வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். மேலும் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புவோரின் விசா விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக H-1B விசா மீது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கிறது. விசா கிடைக்கவும் அதிக காலதாமதம் ஆகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியர்களுக்கே நேரடி பாதிப்பு அதிகமாக உள்ளது. H-1B விசாக்களை இந்தியர்களே அதிகம் பயன்படுத்தும் நிலையில் இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக H-1B விசா நேர்காணல்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறதாம். இதனால் நிச்சயமற்ற தன்மையை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். டிசம்பர் 2வது வாரம் நேர்காணலுக்கு காத்திருந்தோரின் விண்ணப்பங்கள் முதலில் பிப்ரவரி மாதத்திற்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையே இப்போது அது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 ஜனவரி மாதம் நடக்கவிருந்த விசா நேர்காணல்களும் இதேபோல 2026 இறுதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாம். இதனால் விசா பெறுவதில் ஓராண்டு வரை தாமதமாகலாம் என சொல்லப்படுகிறது. விசா கோரி விண்ணப்பித்திருந்தோரின் சோசியல் மீடியா கணக்குகளை ஆய்வு செய்து அதன் பிறகு விசா வழங்கும் திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்துள்ளது. அமெரிக்க அரசுக்கு எதிராக அல்லது தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிப்போருக்கு விசா வழங்கப் போவதில்லை என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதன்படி சோசியல் மீடியா கண்காணிப்பு திட்டம் சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாகவே விசா நேர்காணல்கள் இப்படி மாத கணக்கில் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த அளவுக்கு தாமதமாகிறது என்பதால் பல இந்தியர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஹைதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரக செய்தி தொடர்பாளர் டெக்கான் கிரானிக்கல் இதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தேவை மற்றும் எங்களிடம் உள்ள விசா அதிகாரிகளை பொறுத்து நேர்காணல் தேதிகளை மாற்றி அமைக்கிறோம். யாருக்கு எப்போது நேர்காணல் என்பது குறித்த தகவல் நேரடியாக விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு அனுப்பப்படும். ஏதாவது மாற்றம் இருந்தாலும் இதே முறையில் தகவலை தெரிவிப்போம் என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த விவகாரத்தில் நம்மால் பெரியதாக எதையும் செய்ய முடியாது. சட்ட ரீதியாக நம்மிடம் வாய்ப்புகள் இல்லை. பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களது நிறுவனங்களிடம் ஒர்க் ஃப்ரம் ஹோமிற்கு அனுமதி கோர வேண்டும் அல்லது நீண்ட தூர விடுப்பு எடுக்க வேண்டும். அதுவே ஒரே தீர்வு. தங்களுக்கு அமெரிக்க தூதரகத்தில் இருந்து வரும் மெயில்களையும் தகவல்களையும் ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறுகிறார்கள். விசா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் பலரும் தங்களது அமெரிக்க பயணத்தை திட்டமிட்டிருந்தனர். நேர்காணல் தள்ளி போனதால் அவர்கள் விரக்தியடைந்துள்ளனர். மேலும் விசாவை புதுப்பிக்க அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தவர்களும் நேர்காணல் தேதிகள் இல்லை என்பதை அறிந்து கவலையடைந்துள்ளனர். இதனால் எப்படி மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியும் என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update.